நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரும் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாதவருமாகிய இயேசு மகாராஜன் தந்த இந்த நாளிலே உங்களோடு பேசுவதிலே மிகுந்த சந்தோஷம். என் அன்பு ஜாஷ்வா டிவி நேயர்களே, இந்த நாளில் இந்த ஜெப வேளையிலே நாம் வழக்கம் போல் ஒரு 2 ஜெப குறிப்புகளுக்காய் ஜெபித்து இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் செல்ல இருக்கிறோம். என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களா? இன்றைக்கு அநேக பெற்றோர்கள் கொடுக்கிற ஒரு ஜெப குறிப்பு, ஐயா என் பிள்ளை என் பேச்சை கேட்பதே இல்லை. ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லிடுதா, ஐயா உனக்கு என்ன தெரியும், என் பிள்ளை எப்படி சொல்கிறா, ஐயா உனக்கு என்ன தெரியும், நீ என்ன படிச்சிருக்கிற, உனக்கு என்ன தெரியும் சொல்லி என்னை மனம் மடிவாக்குகிறான். ஐயா நானோ பெரிதாய் படிக்கவில்லை, என் பிள்ளைகளை நன்றாய் படிக்க வைத்தேன், ஆனால் இன்றைக்கு என் பிள்ளை என் பேச்சை கேட்பதே இல்லை என்று பல 1000 பேர் புலம்பிக் கொண்டு இருக்கிறார்கள். என் அன்பு சகோதரனே சகோதரியே, நான் ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லி உங்களை ஜெபிக்க அழைக்க இருக்கிறேன். நான் அறிந்த அருமையான ஒரு குடும்பத்தில் ஒரு வாலிபன் இருந்தான். மனம் போல் வாழ்வான். அவனை அடக்க அவருடைய தகப்பனார முடியவில்லை, தாய்க்கும் முடியவில்லை. இஷ்டம் போல் நண்பர்களோடு அலைவான். ஆனால் கொஞ்ச நாள் அப்படி இருந்தவன் அப்படி ஆப்போசிட்டாய் மாறி நடந்தது, அப்படி ஆப்போசிட்டாய் மாறினான். அந்த தாய் கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு தாயாக இருந்தார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இப்பொழுது அந்த மகன்தான் அந்த தாயை கவனித்து கொண்டிருக்கிறான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நீயும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் உன் பிள்ளைகளுக்காய் ஜெபிப்பாயா? இன்றைக்கு உன்னுடைய பேச்சை கேட்காத உன் பிள்ளை உனக்காய் எங்கள் அம்மா சொன்னால் சரிதான், எங்கள் அப்பா சொன்னால் சரிதாங்கிற ஒரு நாள் வரும். அதற்கு உன்னுடைய முழங்கால் தேவை, உன்னுடைய கண்ணீர் தேவை. உன்னுடைய பிள்ளையின் குறைகளை நீ யாரிடமோ போய் சொல்லி சொல்லுகிறாயே, யார்கிட்டமோ உன்னுடைய சொந்தங்கள்கிட்ட சொல்லுகிறாய், உனக்கு தெரிஞ்சவள்கிட்ட சொல்லுவா, ஐயோ என் பிள்ளை கீழ்ப்படிய மாட்டேங்கிறான். தேசப்பாட்டை சொல்லி பாரும்மா, தேசப்பாட்டை சொல்லிட்டு மற்றவங்கள்ட்ட நிறுத்திடுங்க. ஆமைனா இல்லையா? நிறுத்திடுங்க. அதையும் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி தருகிறேன். பழைய ஏற்பாட்டிலே அன்னாள் என்று ஒரு பெண் இருந்தாள். அவள் மலடி என்று ஒரு சர்டிஃபிகேட் வைத்திருந்தாள். மலடியாய் இருந்தவளை தன்னுடைய சக்களத்தை தனக்கு பிள்ளை இல்லாதனாலே மறுமணம் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்ட அந்த பெண் படுத்துகிற வேதனை வருத்தத்தினால் அழுது நொந்து போனவள் ஒரு தீர்மானம் பண்ணினாள், இனி என்னுடைய காரியங்களை குறித்து யாரிடம் சொல்லவும் மாட்டேன், என்னுடைய வேதனை வருத்தத்தை இனி என் ஆண்டோடைய சமூகத்தில் வைப்பேன் என்று சொல்லி தேவனுடைய ஆலயத்தில் போய் அழுது அப்புறம் அதை நினைக்கவே இல்லை. சொல்லிட்டேன், அப்படிலாம் முடிஞ்சிச்சு, துக்கமுகமாக இருக்கலை. அதே போல் இன்றைக்கு உன்னுடைய பிள்ளையை ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் ஒப்புவித்து, அப்பா உங்களுடைய பிள்ளையை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்கள் பிள்ளைக்கு நல்ல ஞானத்தை தாங்கள், நீங்களே பாதுகாத்துக்கோங்கன்னு சொல்லுங்க. ஐயா தேவன் பொறுப்படுத்து நல்ல ஞானமுள்ள மகனாய் கீழ்ப்படிதல் உள்ள மகளாய் தேவன் உங்களுக்கு மாற்றி தருவார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இயேசு அப்பா, இந்த நாளிலே பிள்ளைகளுக்காய் ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளுக்காய் விசேஷமாய் ஜெபிக்கிறோம். கீழ்ப்படிதல் என்றால் என்ன என்று கேட்கிற அளவுக்கு எங்களுடைய சந்ததிகள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறதே. தங்கள் மனம் போல் வாழ்கிற தாய் தகப்பனை மதியாதிருக்கிற பிள்ளைகளுக்கு தேவனே நீர் நல்ல ஞானத்தை தாரும். நீர் சொல்லியிருக்கிற ஞானமும் புத்தியும் உம்மிடத்தில் இருக்கிறது என்று தேவனே நீர் உம்முடைய பிள்ளையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய பிள்ளைகளுக்கு கீழ்ப்படியுள்ள இருதயத்தை தாரும். நல்ல படிக்க வேண்டும், நல்ல வேலைக்கு செல்ல வேண்டும், நல்ல ஒரு நிலைக்கு வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உடைய பிள்ளைகளுக்கு இருக்கட்டும். அப்பா தேவனே, நிறைய சகல நாச மோசங்களுக்கும் ஆண்டவரே நீர் மறைத்து உடைய பிள்ளைகளை வழிநடத்தி பாதுகாத்து கொள்ளும். எங்கள் மெய்ப்பொருள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். அடுத்தபோது ஜெப குறிப்பாக நம்முடைய கண்ணுற்றன் கூடையிலும் சரி கர்த்தருடைய கிருபையினாலே
அநேக இடங்களுக்கு அழைக்கிற ஒவ்வொரு கொடுகையிலும் அநேகர் தந்த ஒரு ஜெப குறிப்பு, ஐயா எங்கள் வீட்டில் வருமானம் தங்குவதே இல்லை, எவ்வளவோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறார்கள், நானும் என் பிள்ளை என் கணவருமாய் எல்லோரும் வேலை செய்கிறோம், ஆனாலும் ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, என்ன செய்வோம் என்று புலம்புகிற பல ஆயிரம் பேர் உண்டு. அதில் நீங்கள் ஒருவரா? என் அன்பு சகோதரனே சகோதரியே, தெய்வாதி தேவன் சொல்லுகிறார், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டு என்று. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிட வேண்டும் என்றால் முதலாவது தேவனை நோக்கி அமர்ந்திரு. தேவனோடு பேசும் பழக்கம் உனக்கு இருக்கட்டும். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆம், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். அந்த தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், உங்களுடைய வேலை ஸ்தலத்தை ஆசீர்வதிக்கும்படியாய், உங்களுடைய பொத்தலான பைகளை எடுத்து போடும்படியாய் நாம் ஜெபிப்போமா? எனக்கு தெரிந்த ஒரு நபர் உண்டு, லட்சத்துக்கு மேலாய் சம்பளம் வாங்குகிறார். ஆனாலும் தரித்திரம், ஐயோ அது எங்கே போகிறது என்றே தெரியவில்லை என்று சொன்னார். ஆனால் 300 ரூபாய்க்கு வேலை செய்வர்கள் சந்தோஷமாய் இருக்கிறார்களே என்று சொன்னார். இதில் ஒரு பெரிய உண்மை இருக்கிறது ஐயா. தேவனோடு இருக்கிறார்கள். தேவனோடு இருக்கும்பொழுது வீண் செலவுகளுக்கு, வீணான காரியங்களுக்கு தேவன் மறைத்துக் கொள்கிறார். நீ அவரை அழைப்பாயா? ஆசீர்வாதத்தின் ஊற்றாகி அவரை அழைப்பாராயா? என் அன்பு நண்பரே, எனக்கு அருமையான தேவஜனமே, நீங்கள் இன்றைக்கு அவரை அழைத்து பாருங்களேன். ஐயா, என்னுடைய வீடு அப்படித்தான் இருக்கிறது. நியாயமாக எனக்கு பின்னால் வந்தவர்கள் எவ்வளவோ இடம் வாங்கி விட்டார்கள், வீடு கட்டி விட்டார்கள், எவ்வளவோ நல்ல நிலைக்கு வந்து விட்டார்கள். ஆனால் நான் இன்னும் தரித்திரத்தில் இருந்து கொண்டிருக்கிறேனே என்று புலம்புகிறேன். சகோதரனே, எனக்கு அருமையான சகோதரியே, தேவன் உன்னோடு தான் இருக்கிறார். இன்றைக்கு உன்னுடைய காரியங்களை அவரிடத்தில் ஒப்புவிப்பார்களா? அப்பா, நீர் எனக்கு ஆசீர்வாதத்தை தரணும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று வேதம் சொல்கிறது. உம்முடைய ஆசீர்வாதம் என் வீட்டுக்கு வேண்டும் அப்பா. நான் உம்முடைய ஆசீர்வாதத்தாலே நிறைந்திருக்க வேண்டும். வீண் செலவுகளுக்கு, வியாதிக்கு, பொல்லாத காரியங்களுக்கு தேவனே என் பணங்கள் செல்லக்கூடாது என்று சொல்லுங்கள். சொல்லுங்கள் இன்றைக்கு, அப்பா என் கையை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க. எத்தனை விதை விதைத்தும் என்ன செய்தும் பலன் இல்லையோ, ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைத்து அநேகம் ஆயிரம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். தேவனே எனக்கும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தாங்கன்னு சொல்லுங்க. ஜெபிங்கம்மா, ஜெபிங்க. ஜெபம் இல்லையில் ஜெயம் இல்லை. ஜெபம் என்னும் கர்த்தருடைய ஆயுதம் இல்லை என்றால் நீ ஜெயிக்க முடியாது இந்த உலகத்தில். அந்த ஆயுதத்தை எடுத்துக்கொள். ஜெபம் என்ன ஆயுதம் உன் அறையிலே எப்பொழுதும் இருக்கட்டும், உன் வாயிலே எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கட்டும். துதி சோத்திர பலி உன் வாயிலே இருந்து கொண்டே இருக்கட்டும். அவரோடு பேசுகிற பழக்கம் உங்களுக்கு வரட்டும். ஆசீர்வாதம் தானாய் வரும். ஆசீர்வாதம் உங்களை தேடும். என் ஆண்டவரே, இப்பொழுது யார் யார் இந்த நிலையில் இருக்கிறார்களோ, கொஞ்சமும் வருமானம் இல்லையே என்று புலம்புகிற பிள்ளைகளை பாருங்கப்பா. என் வேலையில், என் கடையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, என் வேலையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, என் சம்பளம் விருதாவாய் போய் கொண்டு இருக்கிறதே, வட்டிக்கும் டீவுக்கும் இன்னும் விதவிதமான வழியில் பொல்லாத ஆண்டவரே, பொல்லாத காரியங்களுக்கு என் பணங்கள் போய் கொண்டு இருக்கிறதே என்று சொல்லி சொல்லுங்க. அப்பா, என்னையோடு அதை முடிவிட்டாண்டவரே, இந்த சாபம் என்னையோடு தீர்ந்து போகட்டும். இனி ஆசீர்வாதம் நன்மையும் வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த நாளிலும் நான் உங்களோடு பேசும்படியாய் நிஜமான இயேசு மகாராஜன் எனக்கு தந்த ஒரு பாக்கியத்துக்காய் அவரை நன்றியோடு துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, மகிமைப்படுவதாக. ஆமேன் சொல்லுங்களேன். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். இந்த நாளில் எனக்கு அருமையான தேவஜனமே, உங்களிடத்தில் வேத புஸ்தகம் இருக்கிறதா? உங்கள் வேத புஸ்தகத்தை திருப்புங்களேன். உங்கள் வேத புஸ்தகத்தை திருப்பி சங்கீதங்களின் புஸ்தகம் 132 அதிகாரம் 14வது வசனத்தை எங்களோடு சேர்ந்து வாசிப்பீங்களா? இப்பொழுதும் அருமையான நம்முடைய செபஸ்டின் வந்து வசனத்தை வாசிப்பார்கள். சேர்ந்து நாம் வாசிப்போம். கர்த்தர் நம்மோடு அந்த வசனத்தின் மூலமாய் பேசுவாராக.
இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய தேவாதி தேவன் சொன்ன ஒரு வார்த்தை, இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினேன் என்று தேவன் சொல்லுகிறார். எதையாம்? அதே வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 132:13 சொல்லுகிறது, கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாய் இருக்கும்படி விரும்பினார். சீயோனை பார்த்து தேவன் சொல்லுகிறார், இது நான் தங்குமிடம் என்று. சீயோன் என்றால் என்ன? சீயோன் என்றால் பர்வதம் என்றும் இருக்கிறது. சீயோன் என்றால் தம்முடைய ஜனம் என்று வேதத்திலே அநேக முறை தேவன் சொல்லியிருக்கிறார். சீயோனை தம்மை நம்புகிற ஜனத்தை, தம்மை வணங்குகிற, தம்மையில் அன்பு வைத்திருக்கிற ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், நான் தங்குமிடம், நான் தங்குமிடம், உன்னை நான் விரும்பினபடினால் உன்னோடு தங்குவேன் என்று கைகளை தட்டி, கர்த்தாவே உமக்கு நன்றி, என்னோடு நீர் தங்குவீரா என்று கேளுங்களேன். ஆம், நம்முடைய வீடுகளுக்கு வசதி படைத்தவர்கள், அதிகாரிகள் வந்து ஒரு வேளை ஒரு டீ சாப்பிட்டுட்டு நான் இன்றைக்கு இங்கே தங்க போகிறேன்னு சொன்னால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஐயோ, ஒரு தங்க போகிறார், என்னை அதிகமாக நேசித்த அருமையான பாஸ்டர் சேகர் நல்லதம்பி ஐயா அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வரும் பொழுது நாங்கள் சொல்லுவோம், சாயங்காலம் வரைக்கும் இருந்துட்டு போங்க ஐயா. அவர்களும் அப்படித்தானே வருவார்கள். கொஞ்சம் ரிலாக்ஸா, எப்படியாவது தினகரன் வீட்டுக்கு போகணும். அவர்கள் வந்து இருப்பது சந்தோஷமாக இருக்கும். ஆம், எங்களுடைய பெரிய பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. பிறகு தெருவெல்லாம் சொல்லியிருப்போம், எங்கள் பாஸ்டர் இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வராங்க. பரபரப்போ அதை செய்ய இதை செய்ய ஓடிக்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் கேட்பாங்க, என்ன இன்னைக்கு யார் வரா அவங்க வீட்டுக்கு? எங்கள் பாஸ்டர் வராங்க. சந்தோஷம். இங்கு சர்வத்துக்கு எஜமான் சொல்லுகிறார், நான் வந்து உன் வீட்டில் தங்குவேன் என்று. ஆமேன் சொல்லுங்களேன் ஐயா. மரித்து போகிற, அழிந்து போகிற, பதவியில் இருந்து விழுந்து போகிற மனிதன் அல்ல எஜமான். மகா மேன்மை உள்ளவர், சாபாமை உள்ளவர், சர்வத்துக்கு எஜமான், மாறாதவர். வாக்கு பண்ணினால் மாற மாட்டார். அவர் வந்து தங்குவாரா? எங்கே அவர் தங்கினார்? வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். என் ஆண்டு உங்களோடு பேசட்டுமே. வேதத்திலே சங்கீதங்களின் புத்தகம் 24 அதிகாரம் 7 வசனம், 24:9, 24:10 சொல்கிறது, அவருக்கு வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், மகிமை என்றால் அவள் பிரவேசிப்பார் என்று. நீ உன் தலையை உயர்த்து. எப்பொழுது? பாவ அடிமை தளத்தில் நீ குனிந்திருக்கிற நீ தலையை பரலோகத்துக்கு நிமிர்த்து அவரை பார்க்கும் பொழுது அவர் உன்னோடு வர விரும்புவாராம். சகரியாவின் புத்தகம் 2 அதிகாரம் 10 வசனம் இதுமாய் சொல்கிறது, சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன். சீயோனை பார்த்து சொல்லுகிறார் என்று சொன்னேன் அல்லவா? சகரியாவிலே 2 அதிகாரம் 10 சொல்ல, சீயோன் குமாரத்தியே என்று சொல்கிறார். கர்த்தரை நம்புகிறேன் ஜனமே, நீ கெம்பரித்து பாடு. கர்த்தரை குல தெய்வமாய் சொந்தமாய் ஏற்றுக்கொண்ட என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ கெம்பரித்து பாடு. என் ராஜா உள்ளே வர இருக்கிறார். இவர் வந்தால் என்ன நடக்கும், என்னவெல்லாம் செய்வார் என்று நான் வேதத்திலே பார்த்த பொழுது, அது லூக்கான சுவிசேஷம் 19 அதிகாரம் 5 வசனத்திலே இவ்விதமாக இருக்கிறது. அங்கே ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் ஒரு எல்லாராலும் கேலி பண்ணப்படுகிற, எல்லோராலும் அருவருக்கப்படுகிற, எல்லோராலும் வெறுக்கப்படுகிற ஒரு மனிதன். தோற்றமும் சரியில்லை, வாய்ஸ் ஒருவேளை எப்படி இருந்ததோ தெரியாது, தோற்றம் சரியில்லை, மிகவும் ஷார்ட்டான ஒரு 3 அடி உயரம் சுமார் இருக்கலாம் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட நபர்
இயேசுவை பார்க்கத்தான் விரும்பினார். அவர் நினைத்திருப்பார், நம்ம வீட்டுக்கெல்லாம் ஏசப்பா வருவாரா? நீங்கள் அப்படி தானே நினைக்கிங்கம்மா? நான் கூப்பிட்டுலாம் ஏசப்பா வருவாரா? எங்கள் வீட்டுக்கு எங்கள் சொந்தக்காரங்களே வரமாட்டாங்க, ஏசப்பா வருவாரா? அப்படி தானேம்மா நினைக்கிறேன். அவரும் அப்படித்தான் நினச்சாங்க. ஏன்னா ஒரு கூட்டம் ஏசப்பா நாங்கள் தான், ஆமாம் நாங்கள் சொன்னால் தான் ஏசப்பா கேட்பார் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் அவர் முன்னும் பின்னும் நறுக்கிக்கிட்டு முன்னால் உள்ள சொல்லியிருப்பார். ஒரு வேளை என்னுடைய கற்பனை இருந்திருக்கலாம், இல்லாமல் போயிருக்கலாம். முன்னால் இருக்கிற பெரிய பணக்காரர் பிரபு சொல்லியிருப்பார், இன்னைக்கு ஏசப்பா மத்தியானம் எங்கள் வீட்டுக்கு தான் சாப்பிட வரணும், நான் சொல்லியிருக்கேன், நான் இன்னைக்கு எப்படியாவது கூட்டிகிட்டு போயிடுன்னு சொல்லி ஒரு குரூப் இருக்கும். இன்னொரு குரூப் நினச்சிருக்கோம், எப்படியாவது எங்கள் வீட்டு பக்கம் ஏசப்பா வந்தாருன்னா எங்கள் அம்மாவை கொண்டாந்து, இந்த சுகமில்லாத அம்மாவை கொண்டாந்து சுகமாக்கிட்டு போயிடுவேன், எங்கள் அப்பா சுகமில்லாமல் கிடக்கிற கொண்டு வந்திருப்பேன், என் தம்பி தங்கச்சி சுகமில்லாமல் இருக்காங்க, எங்கள் தெருவழியாக வந்தால் கூட போதும்னு இருப்பார். ஒரு குரூப் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பெரிய ஒரு வட்டம், அந்த 12 சீசர்கள் கற்பனை பின்னா முன்னும் பெரிய தலைவர்களுக்கு பாதுகாப்பு போயிட்டு, ஜீசஸ் இன்னைக்கு நம்ம யார் வீட்டுக்கு தங்க போகிறோம்? ஃபார் எக்ஸாம்பிள், யோவானுடைய சொந்தக்காரர் இங்கே பெரிய பணக்காரராக இருக்கிறார், அவருடைய வீட்டில் போய் தங்கிடுவோமா? இவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆமாம், ஆனால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எப்படிப்பட்டவர், இவர் என்ன எப்படி இருப்பார், இவரை நம்ம எப்படியாவது பார்க்கணுமே, ஒரு பாவின்னு சர்டிஃபிகேட் வாங்கினவன், அநியாயக்காரன் அக்கிரமக்காரன் சர்டிஃபிகேட் வாங்கின ஒரு மனுஷன் காத்துக்கிட்டு இருந்தான். அவரை பார்க்கத்தான் காத்துக்கிட்டு இருந்தான். அவர் வந்தார், மரத்தின் கீழ் வந்து நின்று சொன்னார், சகைவே இன்னைக்கு இறங்கி வா, உன் வீட்டில் இன்னைக்கு நான் தங்க போகிறேன்ப்பா அப்படின்னார். உன் வீட்டில் இன்னைக்கு நான் தங்க போகிறேன், அவ்வளவுதான். சந்தோஷமாக கூட்டிகிட்டு போனா. இன்றைக்கும் அதைத்தான் செய்வார். சகோதரனே, சகோதரியே, உன்னை எல்லோரும் வெறுக்கிறார்களா? உன்னை எல்லோரும் வெறுத்து ஒதுக்குகிறார்களா? நீ எல்லாம் பிறந்ததே வேஸ்ட், உன்னுடைய தருத்திரம் உன்னை விட்டு நீங்காது, உன் போராட்டம் உன்னை விட்டு நீங்காது என்று சொல்லி உன்னை சொந்தம் என்று சொல்வதற்கு வெட்கப்படுகிறார்களா? பயப்படாதீர்கள் ஐயா, பயப்படாதீர்கள். என் அன்பு தாயே பயப்படாதே, எனக்கு அருமையான சகோதரனே பயப்படாதே. உன் வீட்டுக்கு தேவன் வர ஆசையாக இருக்கிறார். அவர் வந்த மாத்திரத்திலே நடந்த காரியத்தை பாருங்களேன். அங்கே லூக்கா 19:9 சொல்கிறது, அவர் வந்த மாத்திரத்திலே அவர் சொன்னார், சமாதானம் என்று சொன்னவர் இன்றைக்கு இவன் ஆபிரகாமுக்கு சொந்தம். ஐயா, என் ஆண்டவர் ஒரு வீட்டுக்கு வரும் பொழுது அவனுடைய அயோக்கியன் என்ற பெயர் மாறினது, அவனுடைய மோசமான வாழ்வு மாறினது, உடனே மாறினது ஐயா. அவர் சொல்கிறார், ஏழைகளுக்கு நான் தருகிறேன் ஐயா. கடினமாய் ஏழைகள் எல்லாரிடமும் அயோக்கியன் என்று பெயர் வாங்கினவனுடைய சுவாபம் மாறிவிட்டது. இன்றைக்கு அதைத்தான் செய்ய தேவன் விரும்புகிறார். நான் உங்களோடு பேசட்டும். அடுத்தபடியாக ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க இருக்கிறேன். அது மத்தேயு 9:24 மார்க் 5:39 இருக்கிறது. அங்கே ஒரு தகப்பன் சொல்கிறான். மேலே பார்க்கிறோம் என்றால், மத்தேயு 9:18 பார்க்கிறோம் என்றால், அந்த தகப்பன் சொல்கிறான், ஏசப்பா என் மக செத்துட்டா, அவளை குளிப்பாட்டி மச்சல வச்சிருக்கிறோம், குளிப்பாட்டியாச்சு, செத்துட்டா, ஒருவேளை தூங்குனா தண்ணி மட்டும் ஏச்சிருவா, செத்துட்டா, என் சொந்த வந்தமெல்லாம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு, தூக்கிட்டு போய் பிதைப்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு குரூப் இன்னொன்று எரிப்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்னு ஒரு வேலை இப்படி சொல்லிக்கலாம். எல்லாரும் அங்கே சொந்தமெல்லாம் வந்தாச்சு, சீக்கிரம் அம்மா வலிய பிள்ளை செத்துட்டா, இனிமேல் என்ன செய்ய, அடக்கம் பண்ணிடுவோம், எரிச்சிடும் சொல்லி ஒரு குரூப் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. ஆண்டவருடைய நாமத்தினால இந்த மனிதனுக்கு ஒரு எண்ணம் வந்தது, ஐயா நான் எல்லா ஸ்பெஷலிஸ்ட்லையும் கூட்டிகிட்டு போனேன், எல்லா பெரிய பெரிய டாக்டர்ஸு எல்லா ஆள்கிட்டையும் கூட்டிகிட்டு போனேன், இந்த ஏசப்பாட்டை கூட்டிகிட்டு போகலிங்க, இந்த ஏசப்பாட்டை கூட்டிகிட்டு போயிருந்தேன், என் மக பிழைச்சிருப்பாளேன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் சொன்னா, ஐயா
என் மக செத்துட்டாயா, செத்து போயிட்டா. ஆனால் நீங்கள் வந்து உங்கள் கையை வச்சா போதையா, என் வீட்டுக்கு வந்து உங்களுடைய கையை என் பிள்ளை மேலே வச்சா போது என் மகள் பிழைப்பாள் என்று சொன்னார். இதுவும் சொல்கிறது, என் ஆண்டவர் அங்கே வந்து சொல்கிறார், விலகுங்கள், இந்த பிள்ளை சாகவில்லை என்று சொல்லுவது. எல்லோரும் சிரிச்சாங்களாம். ஏன்னா குழிக்கு ஊற்றி ரெடியாகியாச்சு, பாடையெல்லாம் கட்டி ரெடியாகியாச்சு, குழி தோண்ட சொல்லியாச்சு, பாடை கட்டியாச்சு, தூக்குறதுக்கெல்லாம் எல்லாரும் வந்தாச்சு. ஒரு வேளை போகிற எக்ஸாம்பிள், அவள் ஒரு வேளை நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்திருப்பார்கள் என்றால் அங்கே அன்றைக்கு அந்த அங்கி போட்ட ஐயா வந்திருப்பாங்க, இல்லை எல்லாருமே பாஸ்டர்ஸ் வந்திருப்பாங்க, எப்பவும் அடக்கம் பண்ணிடும்னு அப்படி தானே வந்திருப்பாங்கல்ல. வந்து தெரிந்த பெரிய மனிதர்கள் சொந்த பந்தங்கள்லாம் வந்து சீக்கிரம் முடிச்சுட்டு போகணுன்னு சொல்லி ரொம்ப அவசரப்பட்டுருப்பாங்க. எனக்கு அருமையான தேவ பாஸ்டர் சேகர் நலம்பி ஐயா இந்த சம்பவத்தை அதிகமாக விவரிப்பார்கள். அப்படி ஒரு பிடியை வச்சுட்டு சொல்லியிருப்பான், சீக்கிரம் போகணும், நான் பிதைச்சிட்டு மாட்டை போய் அவுத்து கட்டணும், சீக்கிரம் போகணும், நான் போய் அந்த தண்ணியை மாற்றி விடணும், சீக்கிரம் அடக்கம் பண்ணுன்னு சொல்லி ஒரு குரூப் துடிச்சுக்கிட்டு இருக்கும். வீட்டுக்காரனை விட சொந்தத்தை விட இந்த குரூப்புகளை ரொம்ப சீக்கிரம் இந்த மனுஷனெல்லாம் தாண்டி ஒரு ஆண்டவர் வந்திருக்கார் பாருங்களேன். இவங்களெல்லாம் தாண்டி இந்த சொந்தம் என்று சொல்லி மறிக்கிற அந்த வட்டத்தை தாண்டி முடிந்தது என்று சொன்ன அந்த உலக சர்டிபிகேட்டை தாண்டி இனி அவ்வளவுதான் முடிந்தது என்று சொன்ன உறவினுடைய வார்த்தைகளை தாண்டி என் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்தாரே, சத்து போனதை திருப்பிக் கொண்டார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, உனக்கும் ஏதோ ஒரு காரியம் செத்தது போல் இருக்கிறது, உன் ஆசீர்வாதம் செத்தது போல் இருக்கிறது, உன் மேன்மை செத்தது போல் இருக்கிறது, உன் உயர்வு செத்தது போல் இருந்து கொண்டிருக்கிறது. என் ஆண்டவர் வரும் பொழுது செத்ததில்லாது உயிரோடு ஒரு ஆமேன் அவர் வந்துட்டார்னா செத்த காரியம் உயிர் பெறும் ஐயா. என் எஜமான் வந்து விட்டால் நீ நினைச்சு முடியாது நடக்காதுன்னு காரியம் உயிர் பெறும். உனக்கு உண்டான நன்மைகள் உயிர் பெறும், உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வரும். நீ இழந்து போன எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்வாய். ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு மகாராஜன் வீட்டுக்கு வரும் பொழுது அவர் சொல்லுகிறார், வெளிப்படுத்தல் 3:20, இதோ வாசல் படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று. என்ன ஒரு பாக்கியம் பாருங்களேன். நீ சர்வ வல்லவரோடு போஜனம் பண்ண போகிறாயாம். எனக்கு அருமையான நம்முடைய பிரதமர் சிலருக்கு டீ பார்ட்டி கொடுத்தாலே தலைப்பு செய்தியெல்லாம் வந்துடும். நம்முடைய பிரதமர் இவர்களுக்கு விருந்து கொடுத்தார்கள், நம்முடைய முதலமைச்சர் இவர்களுக்கு விருந்து கொடுத்தார்கள் என்று. ஒரு நேர டீயோ ஒரு நேர சாப்பாடோ. ஆண்டவர் சொல்கிறார், யுகம் ஐயா, என் ஆண்டவர் உன்னோடு வந்து விட்டால், உன்னை தொட்டு விட்டால், உன் வீட்டை பார்த்து விட்டால், அதை யுகமாய் சந்ததியாய் தேவன் உன்னோடு இருப்பார். மாறாதவர், ஒரு நாள் இல்லை, ஒரு நேரம் இல்லை, தேவன் உன் ஆயுளும் முழுவதும் அது முடிந்த பின்னும் உன்னுடன் இருக்க போகிறார். உலக பிரகாரமான உன் ஆயுள் முடிந்து போகலாம், ஆனால் சர்வத்துக்கு நிஜமானம் இயேசு மகாராஜனுமாகிய தேவாதி தேவன் யுகமாய் உன்னோடு தான் இருக்க விரும்புகிறார். நீ இன்றைக்கு அவருக்கு கதவை திறப்பாயா? அவர் உன் வாசல் கதவிலே நின்று தட்டி கொண்டு இருக்கிறார். என் மகளே, என் மகனே, நான் உள்ளே வர எனக்கு இடம் உண்டோ என்று கேட்கிறார். இடம் இருக்காம்மா? ஏசப்பாவுக்கு சகோதரி ஏவோ இருதயத்தில் இடம் இருக்கிறா? அண்ணே, அக்கா, உங்கள் இருதயத்தில் ஏசப்பாவுக்கு இடம் இருக்குதா? ஏசப்பாவுக்கு பெரிய வீட்டில் தங்க விரும்பலை, உங்கள் பெரிய மாளிகையில் தங்க விரும்பலை, உங்கள் இருதயத்தில் தங்க விரும்புகிறார். சங்கீதம் 8 சங்கீதம் 143:3 சொல்கிறது. ஏசாயா 2:22 சொல்கிறது, மனிதனை நினைப்பதற்கும் விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம் என்று. எம்மாத்திரம் ஐயா. ஈசல் போல் உள்ள வாழ்வுள்ள நம்மை தேவாதி தேவன் நினைத்து நம்மோடு தங்குவதற்கு என்ன தவம் செய்தோம்? அவர் சொல்லுகிறார், நான் தங்குவேன். உங்கள் வீட்டுக்கு என்னை தங்கணுமா? ஏசப்பா வரணும். நான் ஒரு சம்பவத்தை சொல்லி ஜபிக்க இருக்கிறேன். ஒரு வீட்டுக்கு, சரி, ஒரு கடைக்கு அருமையான ஒரு ராஜா, இந்த துபாய் இளவரசர் ஒருவர்
கடை வீதிக்கு சென்றிருக்கிறார். கடை வீதிக்கு சென்ற அந்த நபரை அந்த கடைக்காரின் மகன் தீவிரமாய் விழுந்து வணங்கி சொல்லியிருக்கிறார், எங்களிடத்தில் ஏதாயிலும் வாங்குங்க ஐயா, ஏதாயிலும் ஒரு பொருள் வாங்குங்கள் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னாராம், அவர் கேட்கிற பொருளை கொடுத்து அவ்வளவும் வாங்கு என்று சொன்னாராம். ராஜா வந்தால் ஆசீர்வாதம் தானாய் வரும். ராஜா வந்தால் செத்து போன காரியம் நடக்கும். ராஜா வந்தால் உனக்கு மேன்மை தானாய் வரும். கண்களை மூடி, அப்பா எங்க வீட்டுக்கு வாங்கட்டேன், என் இருதயத்தை பாருங்கள், என் இருதயத்தில் வேதனை நிறைந்திருக்கிறது ஐயா. கடனை நினைத்து வேதனை, என் பிள்ளையை நினைத்து வேதனை, எனக்கு விரோதமாய் மனிதர்கள் செய்யும் தந்திரங்களை நினைத்து வேதனையால் நிறைந்திருக்கிறதப்பா என் இருதயம். என் இருதயத்தை பாருங்கப்பா, என் இருதயத்தை கழுவி சுத்தம் பண்ணி தேவனே நீர் இதில் வாசம் பண்ணுன்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்கம்மா. ரத்தத்தாலே இருதயத்தை கழுவுங்கன்னு சொல்லுங்க. உள்ளே இருக்கிற கசப்புகளை கழுவுங்கன்னு சொல்லுங்க. உள்ளே இருக்கிற நமக்கு பிரியமில்லாத காரியங்களை தேவனே நீர் வெளியேற்றும்னு சொல்லுங்க. இனி முற்றிலும் கருத்தில் ஒப்புவிக்கிறேனப்பா. இன்னைக்கு நீ தாயவா எங்கள் வீட்டில் தங்க ஆண்டவரே, எங்கள் வீடு ஆசீர்வாதம் பெறணும், எனக்கு விரோதமாக இருக்கிற எல்லா செத்து போன காரியங்களும் இன்னைக்கு உயிர் வரணும்னு சொல்லுங்க. முதல்ல ஒரு வீட்டை சொன்னேன், அயோக்கியன் ஆகாத வேண்டவன் ஆபிரகாமுக்கு குமாரனா மாறிட்டான், பரலோக ராஜ்யத்துக்கு பங்காளியா மாறிட்டான். ரெண்டாவது ஒரு வீட்டை சொன்னேன், செத்து போன பிள்ளை உயிரோடு வந்தது என்று சொல்லி. இன்றைக்கு உனக்கும் அதை தருவார். சிறதுக்கும் எஜமானே, சர்வ சிருஷ்டிக்கும் காரணரே, நீர் சொன்ன நம்முடைய வார்த்தை உடைய பிள்ளைகளுக்கு சொன்னேன். இந்த வார்த்தைகள் அப்படியே அவர்களுக்கு பலிக்கட்டும். யார் யார் இப்பொழுது ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் உடைய வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. அது பலமாய் வெளிப்படட்டும், வல்லமையாய் வெளிப்படட்டும் அப்பா. செத்து போன காரியங்கள் உயிர் பெறட்டும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் நீர் விரும்புகிற நடமாடுகிற ஆலயங்களாய், நீர் விரும்புகிற வாசஸ்தலமாய் மாறட்டும். பிதா, குமாரன், பரிசுத்தாவினால் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் நல்ல பிதாவே.